ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன. எம்பெருமானுடைய அம்சங்களிலேயே மிகவும் புஜங்களில் கீர்த்தியை ஏற்படுத்தக்கூடியதான வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று பல்லாண்டு பாடும் பொழுது இங்கே பெரியாழ்வார் முதலாக பாடியது என்பது திருவாழியாழ்வானுக்கு பல்லாண்டு பாடினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்று நமக்கும் உமக்கும் இருக்கக்கூடியதான இந்த பந்துத்துவம் என்பது ஒரு நாளும் பிரியக்கூடாது. அதற்கு பெரிய பிராட்டியாரும் சுதர்சன பகவானும் தான் நமக்கு புருஷகாரம் செய்ய வேண்டும் என்று பெரியாழ்வார் சொன்ன மாதிரியாக இங்கே நமக்கு புருஷகார பூதனாக இருக்கக்கூடியவன் இந்த சுதர்சன பகவான். அவனுடைய அக்ஷமாக இருக்கக்கூடிய ஜுவாலையை பெற்றுக்கொண்டு இங்கே நமக்கும் பல்லாண்டு பாடுகிறார் இங்கு ஜீயர் சுவாமிகள். அந்த மாதிரி இருக்கிறச்சே இன்றைய தினம் நமக்கு என்ன மிகப்பெரியதான ஒரு பாக்கியம் என்று கேட்டால், சுதர்சன பகவானுடைய திருவருளாலே நம்முடைய சந்தேகங்கள் அகல வேண்டும். எப்பொழுதும் பொருத்தியான் வேர் மேலே ஏதோ ஒரு சந்தேக பார்வையினுடையே நாம் பார்க்கக்கூடாது. அதை கூட அதே மாதிரி சாஸ்திரங்கள் ஏதோ ஒரு நீதிகளை புகத்தும் பொழுது இது நடக்குமா நடக்காதா, இது மெய்தானா அல்லது பொய்யா என்பதான சந்தேகங்கள் எல்லாம் ஏற்படு என்பது இயற்கை. இதையெல்லாம் விலக்கி நல்ல விதமாக சத்புத்தியை ஏற்படுத்த வேண்டும் என்று சம்சயங்கள் அகல வேண்டும் என்பதைத்தான் இன்றைய பாசுரத்திலே சொல்லுகிறார். क्रीडत् प्राक्रोडदं ट्राहतदिलितहरण्याक्षवक्षकवाट प्रादुर्भूतप्रभूतक्षदजतमुदितारण्यमुद्रं समुद्रम् उन्मीलत् किंशुकाभैः उपहसितमिदतैः अंशुभिः संशयग्नेने अक्षं चक्रस्य दत्तामघशतशमनं दाशुषीं शेमुषीं वहा. சேமுஷியாக இருக்கக்கூடியதான இந்த கைங்கரியத்திற்கு ஒரு நாளும் இந்த சம்சயங்கள் என்பது ஏற்படுத்தக்கூடாது. இந்த சந்தேகம் வந்துடுத்துன்னு சொன்னாக்க அது பற்பல விதமான தீய விளைவுகளை ஏற்படுத்தி விடுமா. ஆகையினால் அதன் மூலமாக என்னாகும், பாபக்கூட்டங்கள் தான் சேர்ந்துவிடும். ஆக இவனுடன் பேசுவது என்பது சந்தேகத்தை விளைவிக்கும்னு சொல்லிவிட்டாக்க அவனோட யார் பேசுவா அப்புறமா? அப்போ சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கான ஒரு வழியை சொல்லுவது சாட்சாத் சுதர்சன பகவான் தான். அந்த சுதர்சன பகவான் நமக்கு சந்தேகத்தை தீர்த்து வைக்கு நம்முடைய பாபக்கூட்டங்களையும் நீக்கிவிட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாராம். கிரீடத் பிராக்ரோடதம் ஹிரண்யாட்சவக்ஷக்கவாட प्रादुर्भूत प्रभूत क्षदज समुदितारण्यमुद्रं समुद्रम् उन्मीलत् किंशुकाभैरुपहसमिदितैः अंशुभिः संशयग्नीम् अक्षं चक्रस्य दत्ताम् अघशतशमनं दाशुषीं शेमुषीं वहा. சம்சயமாக இருக்கக்கூடிய சந்தேகத்தை நம்மிடமிருந்து விலக்கி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாபக்கூட்டங்களையும் விலக்கி நமக்கு சுதர்சன பகவானுடைய அருளை பெற்றுத்தர வேண்டும். சுதர்சன பகவானே இவர்களுடைய சம்சயத்தை நீக்கி அவர்களுக்கு நல்வாழ்வு தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாராம். நாமும் அதை போலவே இந்த தோத்திரத்தை சொல்லி பிரார்த்தித்து ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.